இந்தியாவுக்கு செல்ல விசா பெற்றுத் தருவதாக பாரிய மோசடியில் இந்திய பெண் ஒருவர் ஈடுபட்டமை விசாரணைகள் மூலம் அம்பலமாகியுள்ளன. சமூக ஊடகங்களை பயன்படுத்தி புலம்பெயர்ந்தோருக்கு சட்டவிரோதமான முறையில் பிரித்தானிய வேலை விசாக்களை விற்பனை செய்ததாக கோமல் ஷிண்டே என்ற பெண் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. த டெய்லி மெயில் ஊடகம் கிறிஷு கன்சல்டன்சி லிமிடெட் நிறுவனம் ஊடாக நடத்திய ரகசிய புலனாய்வில் இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. தகுதியுள்ள பணியாளர்கள் என்ற பெயரில் போலி வேலைவாய்ப்பு கடிதங்கள், போலி வேலை பதிவுகள் மற்றும் போலியான சம்பள பரிவர்த்தனைகளை ஷிண்டே தயார் செய்து கொடுத்துள்ளார். விசா பெற்றுக் கொடுப்பதற்கு ஒருவருக்கு 12,000 பவுண்டுகள் முதல் 19,000 பவுண்டுகள் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. விசா பெற்றவர்கள் அந்த வேலையில் உண்மையில் ஈடுபட தேவையில்லை என கூறப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக தொழில் தருணர் தொழிலாளியின் வங்கி கணக்கில் சம்பளத்தை போடுவார். தொழிலாளி அதை மீண்டும் பணமாக முதலாளியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற விசித்திரமான உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் குளோபல் டேலண்ட் விசா பெற்று தருவதற்கு 30,000 பவுண்டுகள் வரை கோரியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஷிண்டே ஒவ்வொரு விசாவிற்கும் தனக்கு 1000 பவுண்டுகள் கமிஷன் கிடைப்பதாகவும் மீதி தொகை சம்பந்தப்பட்ட முதலாளிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாகவும் ரகசிய விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு முன்னரும் பலமுறை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விசாக்களை பெற்றுக் கொடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரித்தானியா செல்ல விரும்புவோர் இவ்வாறான மோசடி முகவர்களிடம் சிக்கி பணத்தையும் எதிர்காலத்தையும் பாழாக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.